சற்றுமுன் வெளியான தகவல். இனி இவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வரப்போகிறது. தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் மீண்டும் அளிக்கப்பட உள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டம் 2 மாதத்தில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. தமிழக பட்ஜெட்டில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் யார் எல்லாம் இதற்கு இனி விண்ணப்பிக்க முடியும் என்ற கேள்வி பலருக்கும் எழுந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த முறை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம். சாதாரணமாக புதிதாக விண்ணப்பம் செய்பவர்கள் நேரடியாக இ-சேவை மையத்தில் விண்ணப்பிக்கலாம். ஆனால் போன முறை நிராகரிக்கப்பட்டு மீண்டும் விண்ணப்பம் செய்பவர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சென்று விண்ணப்பிக்கலாம். அந்த விண்ணப்பத்தை பரிசீலனை செய்து அவர்கள் தகுதியானவராக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இதன் மூலம் மீண்டும் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. அதேபோல் விவாகரத்து பெற்றவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். அவர்கள் தனி ரேஷன் கார்டு பெற்றுள்ள நிலையில் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். யாருக்கெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது? அதாவது ஒரு ரேஷன் கார்டில் உள்ள ஒரு பெண்ணுக்கு மட்டுமே பணம் கிடைக்கும். இரண்டாவது பெண்ணுக்கு பணம் தரப்பட்டது. இதற்காக இரண்டாவது பெண் தனியாக ரேஷன் வாங்கினாலும் கிடையாது. ஏனென்றால் ஒரே வீட்டில் இருந்தால் சோதனையின் போது பணம் தர கூடாது என்று முடிவு எடுக்கப்படும். கள ஆய்வில் ஒரே வீட்டில் 2 ரேஷன் இருந்தால் அதில் இரண்டாவது ரேஷன் நீக்கப்படும். அரசு பென்ஷன் பெற்றார் அவர்களுக்கு கண்டிப்பாக பணம் கிடையாது. அரசின் வேறு வகையான வருமானம் பெற்றாலும் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. அரசு ஊழியர் அல்லாத கணவர்களின் மனைவிகளுக்கு பொருந்தும். அவர்களுக்கு பணம் வழங்கப்படும். புதிதாக திருமணமாகி ரேஷன் கார்டு பெற்றவர்கள் அரசு ஊழியர் அல்லாத பட்ஜெட்டில் வழங்கப்படும். பட்ஜெட் அறிவிப்பு. அதாவது தமிழ்நாடு அரசு சார்பாக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு சமீபத்தில் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். இந்த பட்ஜெட்டில் அவர் மகளிர் நலன் சார்ந்த அறிவிப்புகள் பலவற்றை வெளியிட்டார். தமிழக பட்ஜெட்டில் பெண்கள் நலன் சார்ந்த பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது. அதன்படி மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதியவர்கள் விண்ணப்பிக்க உரிய வாய்ப்பு விரைவில் வழங்கப்படும். விடியல் பயணம் காரணமாக பேருந்து பயணம் செய்யும் பெண்களின் சதவிகிதம் 60 வரை உயர்ந்துள்ளது. மாதம் 888 ரூபாயை பெண்கள் சேமிப்பதாக திட்டக்குழு அறிக்கை கூறுகிறது. பணிபுரியும் பெண்களின் வசதிக்காக மேலும் 10 இடங்களில் தோழி விடுதிகள் கட்டப்படும். மாவட்டம் தோறும் இவ்வகை விடுதிகள் அமைக்கும் இலக்கை நோக்கி அரசு செல்கிறது. மூன்றாவது பாலினத்தினரின் சமூக மேம்பாட்டை உறுதி செய்ய உயர் கல்வி செல்லும் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும். ரூபாய் 77 கோடி மதிப்பீட்டில் தமிழ்நாட்டில் 10 இடங்களில் புதிய தோழி விடுதிகள் அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு உள்ளன. புதுமை பெண் திட்டத்திற்கு ரூபாய் 420 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். 10,000 சுய உதவி குழுக்கள் வழியாக ரூபாய் 37,000 கோடி கடனுதவி வழங்கப்படும் போன்ற பல அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு உள்ளன.
அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டில் முக்கியமான அப்டேட். ரூ. 2500 கிடையாது. உடனே முடிங்க. அதாவது பெண்களுக்கு மாதம் ரூ. 2500 வழங்கும் திட்டத்தில் ரேஷன் கார்டு அப்டேட்டை முடித்தால் மட்டுமே பணம் கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. ரேஷன் கார்டை ரத்து செய்ய அரசு உத்தரவிட்டுள்ளது. அதற்கு முன் உடனடியாக இந்த அப்டேட்டை முடிப்பது நல்லது. இல்லாவிட்டால் பிரச்சனைதான். அதாவது இந்தியாவில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கும் நலத்திட்ட குடும்பங்களுக்கும் ரேஷன் திட்டம் பெரிய உதவியாக இருக்கிறது. ரேஷன் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு ரேஷன் பொருட்கள் குறைந்த விலையில் வழங்கப்படுகின்றன. சில பொருட்கள் இலவசமாகவும் கிடைக்கின்றன. இது மட்டுமல்லாமல் அரசின் மற்ற திட்டங்களின் கீழ் நிதி உதவியும் வழங்கப்படுகிறது. அதற்கு ரேஷன் கார்டு அவசியம். ரேஷன் கார்டுதாரர்கள் அனைவரும் தங்களுடைய ரேஷன் கார்டில் KYC சரிபார்ப்பை செய்து முடிப்பது அவசியம். இந்த செயல்முறையை முடிக்காவிட்டால் ரேஷன் பொருட்கள் கிடைப்பது நிறுத்தப்படலாம். எனவே உடனடியாக உங்களுடைய ரேஷன் கார்டில் இந்த அப்டேட்டை முடிக்க வேண்டும். KYC செய்வது எப்படி? அதாவது அருகில் உள்ள ரேஷன் கடைக்கு செல்ல வேண்டும். அங்கே உள்ள POS இயந்திரம் மூலம் கைரேகை அல்லது OTP நம்பர் உதவியுடன் சரிபார்ப்பை செய்யலாம். அதற்கு ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை, முகவரி சான்று மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் போன்ற ஆவணங்கள் தேவைப்படும். அனைத்து ஆவணங்களுடன் உங்களுடைய அடையாளம் சரிபார்க்கப்படும். செய்யாவிட்டால் என்ன நடக்கும்? அதாவது உங்கள் ரேஷன் கார்டில் KYC சரிபார்ப்பை முடிக்காவிட்டால் அது ரேஷன் விநியோகத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்கள் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும். பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா மற்றும் பிற அரசு திட்டங்களின் நன்மைகளும் நிறுத்தப்படலாம். எனவே நீங்கள் உடனடியாக இந்த அப்டேட்டை முடிக்க வேண்டும். இதற்கான காரணம் என்ன? ரேஷன் திட்டத்தில் கீழ் பயனாளிகளின் விவரங்களை புதுப்பிக்க மத்திய அரசு விரும்புகிறது. ஏனெனில் பல சூழ்நிலைகளில் பயனாளிகளின் விவரங்கள் புதுப்பிக்கப்படுவதில்லை. புதிய குடும்ப உறுப்பினர்கள் ரேஷன் பலனை பெற முடியாமல் போகிறது. அதற்கு பதிலாக வேறு சில உறுப்பினர்கள் பயனடைகிறார்கள். அதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு பணம் எப்போது? டெல்லி அரசாங்கத்தால் பெண்களுக்காக ஒரு சிறப்பு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 2500 நிதி உதவி வழங்கப்படுகிறது. அதை பெறுவதற்கு பெண்கள் தங்கள் ரேஷன் கார்டுகளை புதுப்பிப்பது கட்டாயமாகும். ரேஷன் கார்டு மிக முக்கியம். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு ரூபாய் 5 லட்சம் காப்பீடு வழங்கப்படுகிறது. இது ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும். இதன் நன்மைகள் மகிழா சம்ரிதி யோஜனாவின் கீழ் வழங்கப்படுகின்றன. எனவே இந்த உதவிகளை பெறுவதற்கும் ரேஷன் கார்டு முக்கியம். இதற்கான தகுதி முக்கியம். அதாவது அரசு திட்டங்களின் நன்மைகள் வருமானத்தின் அடிப்படையில் வழங்கப்படுகின்றன. சில நேரங்களில் தகுதியில்லாத பயனர்கள் இந்த திட்டங்களின் பலன்களை பெறுகிறார்கள். இது போன்ற சூழ்நிலையில் பயனாளிகளின் தரவுகளை புதுப்பிப்பது அவசியமாகிறது. விவரங்கள் புதுப்பிக்கப்பட்டவுடன் பயனர்கள் எந்த சிரமமும் இல்லாமல் உதவிகளை பெறலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லியும் காமிக்கும்.
உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.